நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னங்க என்னங்க அமுதா, நான் இங்க இருக்கேன். நான் குடியாரன். ஐயோ, குடியாரன். துரோகம் பண்ணிட்டேன் அமுதா. ரோகி, அத்தை இங்க வாங்க. என்ன என்னாச்சு? இவரை பாருங்க. நான் துரோகம் பண்ணிட்டேன். டேய் வாசு, என்ன கர்மாந்திரத்தை குடிச்சிட்டு வந்திருக்கடா? என்ன நீ கர்மாந்திரத்தை குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்ற? 150 ரூபா போட்டு குடிச்சிட்டு வந்திருக்கேன், நீ கர்மாந்திரத்தை குடிச்சேன்னு சொல்ற. ஏன் நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஒரு கை போடுறி, உள்ள கூட்டிட்டு போலாம். ஐயோ, யாராவது பார்த்தா மான மரியாதை எல்லாம் போய்டும். எழுந்துடா, எழுந்துரு, எழுந்துருங்கறல, எழுந்துரு. எடுங்க ரெண்டு பேரும். என்ன துரோகம் பண்ண? போடா. நான் துரோகம் வா உள்ள. துரோகம் பண்ண. போடா. ஏகே சாருக்கு துரோகம் பண்ணிட்டேன். உட்காரு. ஐயோ, பாத்துடா. துரோகம் பண்ணிட்டம்மா. ஏய், என்னடி பாத்துட்டு நிக்கிற? போய் தண்ணி எடுத்துட்டு வா, போ. ஐயோ, எல்லாம் தலை எழுத்து. துரோகம் பண்ணிட்டம்மா, அந்த பாவி துரோகம் பண்ணிட்டேன். குடு குடு. என்னங்க? டேய். உள்ளேயும் தண்ணி வெளியிலையும் தண்ணி என்னால தாங்க முடியாது. போமா. அடி அடிமா, நல்லா அடி, அடிச்சுட்டே இரு. நான் பண்ண துரோகத்துக்கு நீ அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அமுதா, நான் உன் காலில் வேணாலும் விளையாட மன்னிச்சிரு. அமுதா, அம்மா உன் காலில் வேணாலும் விளையாடம்மா, மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. ஏன்டா இப்படி மானத்தை வாங்கிட்டு இருக்க? அத்தை, இவருக்கு இந்த பழக்கம் முன்னாடியே இருக்கா? வாயை கிழிச்சிட வேண்டி. ஐயோ, என் வம்சத்திலே இல்லாத பழக்கண்டி. கரெக்ட். எங்க பரம்பரையிலேயே குடிச்ச முதல் ஆளும் நான் தான், கடைசி ஆளும் நான் தான். ஐயோ ஐயோ, வாயை மூடுறா, பொளறிட்டே இருக்காத. ஏய், எல்லாமே நீ வந்ததுக்கு அப்புறம் தாண்டி. உங்க பையன் குடிச்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அமுதா, குடிச்சதுக்கு நீயும் காரணம் இல்ல, அம்மாவும் காரணம் இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஏன்னா நான் தானே துரோகம் பண்ணேன், நான் தானே காரணம். நான் தான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். ஏண்டா ஏண்டா இப்படி உளறி மானத்தை கெடுக்கிற? இவ இப்படி ஆனதுக்கு காரணமே நீ தாண்டி. செல்லம்மா கம்பெனிக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே இவன் போனா. அங்க ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும், அதனாலதான் இவ இப்படி சாராயத்தை குடிச்சிட்டு வந்திருக்கான். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன காரணம்? அங்க என்ன நடந்தது? செல்லம்மாக்கு ஒரு போன் பண்ணி கேளம்மா. செல்லம்மாக்கெல்லாம் ஒன்னும் போன் போட வேண்டாம், எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். நான் தானே துரோகி, நான் தானே துரோகி. நீ யாருக்கும் துரோகம் பண்ணலடா, எனக்கு தான். என் தலையில தான் நெருப்பள்ளி போட்டிருக்கு. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ உட்கார்ந்துட்டே இருக்க? போய் முதல்ல செல்லம்மாக்கு போன் போடு போ. என்னத்தை இப்படி பேசுறீங்க? இங்க போட மாடா, அங்கேயும் போடுமா? என்னடி சொல்ற? அத்தை, இவர் குடிச்சிட்டு வந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு கூட தெரியல. இப்ப நான் போன் பண்ணி சொன்னதால அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இவர் மேல இருக்கிற மரியாதை தானே குறையும். இவரை ரொம்ப நல்லவரை நினைச்சிட்டு இருக்காங்க. வாசு, இந்த பாரு வாசு, நீ குடிச்சிட்டு வந்தது செல்லம்மா வேற யாருக்காவது அங்க தெரியுமா? செல்லம்மாவுக்குலாம் எதுவும் தெரியாதும்மா. குடிக்க கூடாதுன்னு உள் மனசு சொல்லுச்சு. ஆனா நான் தான் போய் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்துட்டேன். குடிச்சிட்டு வீட்டுக்கு போக கூடாதுன்னு நானும் சொல்ல இந்த 2 காலம் கேட்க மாட்டேங்குதுங்க. இப்ப பாரு, நேரா வீட்டுல கூடாது விட்டுட்டீங்க. இப்ப பாரு, அமுதாவும் அம்மாவும் துடிக்கிறாங்கல்ல, எல்லாம் 2 பேர் தானே. போங்க. இவன் கேட்க மாட்டாமா. இவனை முதல்ல உள்ள கொண்டு போய் படுக்க வைப்போம். நிதானம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிச்சுப்போம். சரிமா? எழுந்துரு, பேசுறான். முதல்ல உள்ள போய் படுப்போம். போடா, போ. படு.
துரோகம் பண்ணிட்டேன் அமுதா. வாய மூடு. துரோகம் பண்ணிட்டேன். என்ன ஆள வச்சு தெய்வத்துக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆபீஸ்ல மோசமா ஏதோ நடந்திருக்கு. அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம தான் குடிச்சிருக்காரு. அத்த, இவரே இப்படி ஆயிட்டாருன்னா விஷயம் தெரியும் போது அண்ணி இவர் பத்தி என்ன நினைப்பாங்க? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்த. துரோகம் பண்ணிட்டேன். ஏகே சாருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். துரோகம் பண்ணிட்டேன். என்னடா மாவனே, உன் பொண்டாட்டி செல்லம்மாக்காக வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கியா? என்ன வெறுப்பேத்துறீங்களா? சிச்சி, வெறுப்பேத்தலடா. நீ ஃபோன் பண்ணி 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஒரு பதிலையும் காணோம். நான் சுமதிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். எப்பா, அங்க பெரிய தகராறாம். எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு உன் பொண்டாட்டி செல்லம்மா அந்த எம்டி சீட்ல போய் உட்காந்துட்டானா? அங்க யார் யார் வந்திருக்காங்க தெரியுமா? முத்தழகி, ஸ்னேகா, அவினாஷ், மதுமிதா, ஏகே, வாசு எல்லாம் இருந்திருக்காங்க அங்க. அப்படின்னா ஆபீஸ்ல பெரிய தகராறே நடந்திருக்கும். செல்லம்மா வரட்டும், அவளை குண்டில் நாக்கிடுறேன். மகனே, நான் ஒன்னு சொன்னா கேப்பிய? இப்பெல்லாம் நீங்க சொல்றதானே நான் கேட்டுட்டு இருக்கேன். அதே நான் ஐக்கு வச்சு பேசுறேன். என்ன அசிங்கப்படுத்தலன்னா உனக்கு தூக்கமே வராது. இத பாருடா மகனே, உன் பொண்டாட்டி வரும்போது நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசாத. அவ என்ன பேசுறா, எவ்வளவு பொய் சொல்றான்னு பாப்போம். அதுக்கப்புறம் அவளை கேள்வி மேல கேள்வி கேட்டு மடக்குவோம். மடக்கிறது மட்டும் இல்ல சித்தப்பா, இனிமே செல்லம்மா ஆபீஸ்க்கே போகாத மாதிரி பண்ணணும். நீ நினைச்சதை செய்யத்தானடா இந்த சித்தப்பா இருக்க. டேய், அவினாஷோட கார்ல வராடா. வர. ஓகே. என்ன பர்த்தி, வா. என்னங்க ரொம்ப நேரமா எனக்காக வாசல்ல காத்துட்டு இருக்கீங்களா? என்ன இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் டிவில பார்த்து பயந்துட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சூ சூ சூ, எல்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் சண்டை போட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஏகே வந்துட்டாரு. அப்புறம் சுமூகமா பேசி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. கடைசியில நாம தாங்க ஜெயிச்சோம். நமக்கு கெடுதல் பண்ண நினைச்சவங்க எல்லாம் ஓடியே போயிட்டாங்க. சாப்பிட்டீங்களா? என்ன என்ன காஃபி போட்டு கொண்டு வரட்டா? காஃபி வேணுமா? எங்க மத்தியானமாவது சாப்பிட்டீங்களா? என்ன என்ன ரொம்ப தகராறு பண்ணல? ஓ சு 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 சு. என்ன 2 பேரும் பதிலே சொல்லாம பேசாம இருக்கீங்க? என் மேல கோவமா இருக்கீங்களா? ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் வாழ்றது, நான் செய்யற ஒவ்வொரு செயலும் உங்களுக்காகவும் நம்ம பாரதிக்காகவும் தான். நீங்களே என்ன புரிஞ்சுக்கலன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல.
குழந்தை நல்லா இருக்கா தானே? நல்லா இருக்கான் சார். சரி. ஏன் சார் எப்ப சார் போலாம்? அவசரப்படாதீங்க, இன்னும் 2 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்க சார். பேபி நல்ல ஸ்டேபிளா இருக்கு. ஆனா பீடியாட்ரிஷியன் இன்னும் 1 நாளைக்கு வச்சு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காரு. என்ன லாஸ்ட் டைம் வீட்டுக்கு அனுப்பி அங்க சரியா கவனிச்சுக்காம திரும்பி ஜுரம் வந்துருச்சு டாக்டர். அது சரி, இந்த பச்சை குழந்தையை கவனிச்சுக்கிறதுக்கு இந்த ஓல்டு பீப்புள் தான் இருக்காங்களா? இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க எங்க? அது ஒரே மர்மமா இருக்கு டாக்டர். எதை கேட்டாலும் எடக்கு மடக்காவே பதில் சொல்றாங்க. குழந்தைக்காக தான் அட்மிஷனே பண்ணோம். ஏமா, இது யாரோட குழந்தை? இது என் தம்பியோட பேர குழந்தை தான். அது சரி, இந்த குழந்தைக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கணும்ல? ஆமாங்க. அந்த அப்பா அம்மா எங்க? தெரியலங்க. என்ன தெரியலையா? ஆமாங்க, என்னமோ குடும்பத்துல சண்டைன்னு சொல்லி என் தம்பி இந்த பிள்ளைய மட்டும் என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னம்மா இது? என்னதான் தகராறா இருந்தாலும் பெத்தவங்களை விட்டு இந்த குழந்தைய பிரிக்கலாமா? அதுவும் இவ்வளவு சின்ன குழந்தைய இந்த மாதிரி நிலைமையில. அடிக்கடி காய்ச்சல் வரதுக்கு காரணமே தாய்ப்பால் கொடுக்காதனாலதான். ஆமாங்க டாக்டர் அம்மா. ஆமாங்கன்னு சொன்னா பத்தாது. நாளைக்கு இந்த குழந்தையோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து என்ன பாருங்க. செய்வீங்களா? என்ன சொல்லுங்கம்மா. செய்றேன். குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்தா மட்டும் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. அவங்க வந்த உடனே என்ன பார்க்க சொல்லுங்க. ஓகே டாக்டர். நான் சொன்னப்பதான் நம்பல. என்னாச்சு பாத்தீங்கல்ல? டாக்டர் சொன்னா சொன்னதுதான். எப்படியாவது குழந்தையோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வாங்க. என்ன சரியா? சரிங்க டாக்டர், சரிங்க. தேங்க்ஸ்மா. 2 பேரும் அவசர அவசரமா கிளம்பி போனீங்க. போன விஷயம் என்னாச்சு? நல்லபடியா முடிஞ்சுதா? சார் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதான்னு உங்க ஒய்ஃப் கேக்குறாங்க. என்ன சொல்லட்டும் சார்? அவங்ககிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. இதுல என்ன சர்ப்ரைஸ்? நீங்க சொல்லுங்க. அம்மா, சார் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருலம்மா. ஏன் அப்படி சொல்றாரு? முதல்ல அம்மா கிட்ட தான் சொல்லுவேன். சார் நீங்க ரொம்ப தைரியசாலி சார். ஒய்ஃபை பக்கத்துல வச்சுக்கிட்டு அம்மா கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு சொல்றீங்களா சார்? நான் தைரியசாலி தான். ஏன்னா அமுதா ரொம்ப நல்லவ. இந்த மகராசியோட முகராசி தான் இந்த டீல் நல்லபடியா முடியறதுக்கே காரணம். என்ன மகராசி முகராசின்னு ஐசெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியா நடக்கணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். அம்மா, உங்க பிரார்த்தனை வீண் போகலம்மா. எல்லாம் சுப செய்தி தான். மத்ததெல்லாம் உங்க புள்ளையே சொல்லுவாரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் கிளம்புறேன். சரிங்க. அப்ப நான் வரேன். வரேன் சார். வரேம்மா. என்னப்பா சுப செய்தின்னு சொல்லிட்டு போறாரு? அதான் சுப செய்தின்னு சொல்லிட்டு போயிட்டார்ல. எல்லாம் நல்ல விஷயம் தான்மா. அமுதா இப்படி வா, அம்மா கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. வீடு மன புள்ள குட்டின்னு செல்வ செழிப்போட இருங்கப்பா. இந்தாம்மா வீட்டு சாவி. என்னடா நாம சொன்ன விலைக்கு அந்த ஆள் சம்மதிச்சிட்டாரா? எல்லாம் உன்னோட ஆசீர்வாதம் தான்மா. ஹவுஸ் ஓனருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அவர் சொன்ன ரேட்டோட 2 லட்சம் ரூபாய் கம்மியா நம்ம கேட்ட ரேட்டுக்கே கொடுத்துட்டாரு. என் பிள்ளையோட முகராசி அப்படி ராஜா விட்டு கண்ணு குட்டி மாதிரி இருக்கியே. யாராவது முடியாதுன்னு சொல்லுவாங்களா? ஆமா ஆமா, அதான் அன்னைக்கு ராசா வீட்டு கண்ணுக்குட்டி தண்ணி அடிச்சுட்டு நிதானமே இல்லாம வந்து நின்னாரா? பாருமா, அன்னைக்கு ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டு அது சொல்லி காட்டுறா. பொறாமடா பொறாம. முதல்ல விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டேல்ல, அதான் பொறாம இவளுக்கு. சரி சரி, இங்க பாருங்க,
உடனே அட்வான்ஸ் கொடுக்கற வழியே பாருங்க, இல்லனா வேற யாராவது அட்வான்ஸ் கொடுத்துட போறாங்க. அதான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு சாவி வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த சாவி தான் இது. இந்தம்மா, இத போய் சாமி கிட்ட வச்சு நல்லா வேண்டிக்கம்மா. போ. என்னம்மா பேக்கு இங்க கொடு. என்ன இது? சின்ன பசங்க ட்ரெஸ்ஸா இருக்கு. பக்கத்து வீட்டு பசங்களுக்கு ஏதாவது பர்த்டேவா? யார் வீட்டு குழந்தைக்கும் நான் எதுக்கு துணி வாங்கி கொடுக்கணும்? டேய், அமுதாவை கவனிச்சியா? 2-3 நாளாவே அவ முகம் வாட்டமா இருக்கு. சோர்ந்து சோர்ந்து உட்கார்ந்துக்கிறா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய் மண்டு, அவளா எல்லாத்தையும் வந்து சொல்லுவாளா? இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம். எல்லாம் எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி சொல்வா பாரு. அமுதா, 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 அம்மாடி, என்னம்மா, என்ன பண்ணுது? என்னாச்சு? என்னடா? என்ன தெரியல, ஒரு மாதிரி கொமட்டிட்டு வருது. கொமட்டிட்டு வருதா? நிஜமாவா சொல்ற? அமுதா, என் வயித்துல பால் வாத்த ராஜாத்தி. டேய் வாசு, அதான்டா இது. என்னம்மா சொல்ற? ஐயோ, நீ அப்பாவாக போற. அம்மா, நீ இப்பதான் சொன்ன, அதுக்குள்ள அது அப்படியே நடந்துருச்சு. ஐயோ, எனக்கு கொமட்டிட்டு வருதுடா. என்ன உனக்குமா? கிண்டல் பண்ணாத. அமுதா, இப்ப எதுக்காக அலற? இல்ல, இந்த மாதிரி ஒரு நேரத்துல இது தேவையா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. உன் அண்ணன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதனால நல்லது நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. இத பாரு அமுதா, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல ஏமா அழுதுகிட்டு இருக்க? அமுதா, அழாத அமுதா. இந்த நாள என்னால மறக்கவே முடியாது. ஒரு ஆம்பளைக்கு 2 ஏக்கம் இருக்கும். ஒண்ணு, அவனுக்குன்னு ஒரு வீடு வேணும். இன்னொன்னு, அவனுக்குன்னு ஒரு வாரிசு வேணும். இது 2மே எனக்கு ஒரே நாள்ல கிடைச்சிருச்சு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப நீ கர்ப்பமா இருக்க. இந்த நேரத்துல நீ அழக்கூடாது. என்ன? டேய், சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காத, கண்ணு பற்ற போகுது. சரி, 2 பேரும் உள்ள வாங்க, திருஷ்டி சுத்தி போடுறேன். ஆமா, கண்ணு தொடச்சிக்க. டேய், வாடா, கூட்டிட்டு வாடா. வா வா அமுதா, வா. உள்ள போ, உள்ள போ. இப்ப 2 பேரும் சாப்பிட போறீங்களா, இல்ல நான் போய் படுக்கட்டா? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்ப 2 பேரும் மூஞ்சிய தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க அங்கேயும் இங்கேயும் அழிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அப்புறம் ரொம்ப கோவம் வந்துடும். நான் அப்புறம் குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாமா.
என்ன நீ ரொம்ப பேசிட்டு இருக்க? என்னைக்காவது எனக்கு மரியாதை கொடுத்திருக்கியா? என்னங்க நான் என்னைக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கல? நீங்களா மனசுல தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பா? இத பாரு, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. உன்னை உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வந்து சொன்னேன், நீ வரல. அதுக்கப்புறம் 6 மணி நேரம் கழிச்சு இப்ப வந்திருக்க. வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பேசுற. என் பொண்டாட்டியை யாரும் அவமானப்படுத்தினாலும் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. இது பாரு, இனிமே நீ ஆபீஸ்க்கு வேலைக்கு போக வேண்டாம். எங்க நீங்க புரியாம பேசுறீங்க. என் கை விட்டு போக வேண்டிய ஆபீஸ நான் போராடி கைப்பற்றி வச்சிருக்கேன். நான் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் விட்டுட முடியாது. நமக்கு பணம் வேணுங்க. உங்க வைத்திய செலவுக்கு பணம் வேணும். நம்ம குழந்தைய நல்லபடியா வளர்க்கறதுக்கு பணம் வேணுங்க. என்னம்மா பணம் பணம் பணத்தை பத்தி பெருசா பேசிட்டு இருக்க? ஒரு ஆம்பளை வேலைக்கு போவானான்னு சொல்றான்னா அவன் ஏதாவது யோசனை பண்ணி வச்சிருப்பான்ல. உன்னை என்ன இப்ப வேலைக்கு போவானான்றான்? போவாத. ஆமா, நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற பிரச்சனை. நீங்க கொஞ்ச நாளா எங்க பர்சனல் விஷயத்துல தலையிடுறீங்க. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அது போதும். நைனா, இது புருஷன் முன்னாடி பிரச்சனையா? நீங்களே பேசிங்கப்பா. அதான் அவர் போயிட்டார்ல. இப்ப என் கேள்விக்கு பதில் சொல்லு. என் பேச்சை மீறி நீ வேலைக்கு போக போறியா? நீங்க முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. போன்ல எவ்வளவு வேணாலும் பணம் தரேன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு ஏது பணம்? எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருக்கு உங்ககிட்ட பணம்? சொல்லுங்க. அது ஏதோ என்கிட்ட இருக்கு, அதான் பணம் தரேன்னு சொல்லிட்டல. அப்புறம் என்ன? சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. அது ஏது பணம் இருக்கா உங்ககிட்ட? அது எப்படி தரேன்னு சொன்னீங்க? எப்படி சொன்னீங்க? சொல்லுங்க. எங்க இருந்து வந்துருச்சு அந்த பணம்? அது நீங்க எப்படி தரேன்னு சொன்னீங்க? அது சொல்லுங்க. இல்ல நீங்க எப்படி சொன்னீங்க? உடம்புல ஏன் சொன்னீங்க? எதுவும் பேசாதடா, பேசாத. நீங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்தா இன்னைக்கே பிரிஞ்சிருவீங்க போல இருக்கு. நீ குழந்தை தூக்கிட்டு போனீங்கன்னா அப்புறம் நான் தான் இந்த குடும்பத்தை பிரிச்சேன்னு சொல்லுவாங்க. எனக்கு தேவையா இது? டேய், எதுவா இருந்தாலும் காலைல பேசலாம். மாமா, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் மாமா. ஏமா நீ ஒன்னும் பேச வேணாமா? ஒன்னும் மாமா, எங்களை பேச விடுங்க. நீ சும்மா இருந்தா போதும். ஹலோ ஐயா, நான் தான் பேசுறேன். பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருச்சுங்க. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு யார் வேணும்? எந்த பாப்பா உடம்பு சரியில்லை? யாருமா? தெரியல மாமா, ஏதோ குழந்தை அழுவுற சத்தம் மட்டும் கேக்குது. அது பாரதி குரல் மாதிரி இருக்கு. கொண்டா, அதுக்கு நீ ஏமா அழற? இல்ல மாமா, சாமி கிட்ட போன கண்ணம்மா ஞாபகம் வந்துச்சு. ஏமா தூங்குற நேரத்துல ஏதோ புலம்புற? நீ போமா, போமா, நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஹலோ ஹலோ ஹலோ, யார் வேணும் உங்களுக்கு? ஐயா, நான் தான் மாயா பேசுறேன். பதட்டத்துல அவசரப்பட்டு செல்லம்மா கிட்ட பேசிட்டேன். என்ன வேணும் உனக்கு? ஐயா, பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவங்க அப்பா அம்மா சீக்கிரம் வரணுமா? இப்பதான் பெரிய டாக்டர் வந்து சொல்லிட்டு போறாரு. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க ஐயா. சரி சரி, காலைல வர. போன வை. மாமா. என்னம்மா? யாரு மாமா போன்ல? அது ஒண்ணு இல்லம்மா, ஏதோ குழந்தை அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க. அதுவா? அம்மா, நான் அந்த சத்திரத்துல இருந்தேன் இல்லையா, அப்ப எனக்கு வேண்டியவங்க அவங்க குழந்தை ஆஸ்பத்திரியில இருக்கான், பணம் வேணும்னு கேட்டாங்க. அவ்வளவுதாம்மா, வேற ஒண்ணும் இல்ல. மாமா. என்னம்மா?
அவர் பணம் தரேன்னு சொன்னாரு. ஏது பணம்? அவர்கிட்ட பணம் இருக்கா? 10 பைசாக்கு துப்பு இல்லாதவன் அவன்கிட்ட ஏதுமா பணம்? அவன் சும்மா வீம்புக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்க, நீ அதை நம்பிட்டு இருக்க. அம்மா சாயங்காலம் கிச்சடி கொஞ்சம் ஓவரா சாப்பிட்டான், வயிறு திம்முன்னு ஆயிப்போச்சு. அதனாலதான் நீ சாப்பிட கூடும்போதெல்லாம் வரமாட்டேன்னு பிகு பண்றான். அதை நீ புரிஞ்சிக்காம வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்க. நல்ல ஆளுமா நீ, போய் தூங்குமா. மாமா 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 என்ன மாமா இது? வயிறு முட்டை சாப்பிட்டீங்க, பால் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன், வந்து படுத்தீங்க. அரைப்படி பால்ல பாதாம் பருப்பு போட்டு அழகா சுண்ட காய்ச்சி எடுத்துட்டு வந்தா இப்படி தூங்குறீங்களே. ஏன் மாமா என்ன இப்படி ஏமாத்துறீங்க? நீங்க மாமாவா இல்ல புர்ரா? இந்த பாலை நானே குடிச்சிட்டு மாமா ஏஞ்சிட்டீங்களா? தூங்குறீங்களா மாமா? அப்ப பாலை நானே குடிச்சிடுறேன். மாமா போங்க. அடி பாவி மாலை, இப்ப ஏண்டிது மோதனே? எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? அது இல்ல கலவாணி, ஹாஸ்பிட்டல்ல தான் அன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோம்ல, அப்போ ஒரு குழந்தைய. சொல்லுங்க. அந்த குழந்தைக்கு என்ன மாமா? அந்த குழந்தை மாமா எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க மாமா. என்னை விட்டு பிரிஞ்ச ஒரு வருஷத்துல எவ்வளவு ஒருத்திய செட்டப் பண்ணி குழந்தைய பெத்துட்டீங்களா? அந்த குழந்தை தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததா? அத பால கூட குடிக்காம தூங்கிட்டீங்களா? கலவாணி பேசாதீங்க மாமா, பேசாதீங்க. எனக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? உங்களை தேடிக்கிட்டே 2 குழந்தையும் சேர்த்து வளர்க்க முடியாம அதுங்களை ஹாஸ்டல்ல போட்டுட்டு அந்த குழந்தைகள் துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இத பாரு, சொன்னதை கேளு. பேசாதீங்க மாமா, எனக்கு எதுவும் கேட்க வேணாம். அப்பாவுக்கு 2வது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் எப்படி மாமா பசங்கிட்ட சொல்லுவேன்? நாய் தான் வாலாடணும், வாழ நாய் ஆடக்கூடாது. இப்படி பேசுறதுக்கு இந்த பழமொழிக்கு என்ன சம்பந்தம்? தேவையில்லாத இடத்துல பழமொழி சொன்னாதான் பழமொழிக்கு அழகு. அப்படி யார் சொன்னது? களவாணி சொல்றேன். ஏய் வாயை மூடு, நான் சொன்னதை கேளு. நான் உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் காமனின்னு ஒரு வடநாட்டு பொம்பளை கிட்ட வேலை செஞ்சேன். ஐயா சப்பாத்தி கிட்டியா? ஏய் இப்பதான் முக்கியம், நான் சொன்னதை கேளு. எங்க வேலையை ஆஸ்பத்திரியில இந்த குழந்தைய கடத்தி பிச்சை எடுக்க வைக்கிறதா. அப்புறம் அப்படி ஒரு நாள் குழந்தைய திருடும் போது அந்த குழந்தை உங்க அண்ணி செல்லம்மா குழந்தைய திருடிட்டோம். அப்புறம் நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? உங்க அண்ணி குழந்தைய திருடிட்டேன்னு சொல்றேன்டி. அண்ணி குழந்தைய திருடிட்டீங்களா? அண்ணி குழந்தைய திருடிட்டீங்களா? எங்க அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா? ஐயோ, நான் அப்படிலாம் துரோகம் பண்ணலடி. மறுபடியும் அந்த குழந்தைய எடுத்து உங்க அண்ணன் கிட்ட ஒப்படைக்கலாம் முயற்சி பண்ணும்போதுதான் என்ன அந்த கும்பல் அடிச்சுட்டாங்க. நான் தப்பிச்சு வீட்டுக்கு வந்தேன், நீ தான் ஹாஸ்பிட்டல் சேர்த்த. ஐயோ ஆமா
அந்த மூலைல உட்காந்து ஒண்ணு நல்லா சரி. ஹாஸ்பிட்டல்ல வரும்போது ஒரு குழந்தைய பார்த்தேன். எனக்கு என்னமோ செல்லம்மாக்கா குழந்தை மாதிரி இருந்தது. நான் உடனே போய் இந்த குழந்தைய பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த ராத்திரி இல்லையா? நான் உங்களை விட மாட்டேன். காலையில போங்க. ஐயோ ரொம்ப முக்கியம். நான் உடனே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் கலவாணி. நீங்க போய் சொல்றீங்க. மறுபடியும் என்ன விட்டு ஓடி போறதுக்கு ஏதோ பிளான் பண்றீங்க. இல்லடி நான் சொல்றத கேளுடி. பேசாம படுங்க மாமா. நான் சொல்றது தயவுசெய்து கேளு கலவாணி. இப்ப படுக்க போறீங்களா இல்லையா? தயவுசெய்து குழந்தைய எடுத்துட்டு வந்துடுறேன். அமுதா யார் வந்திருக்கிறேன்னு பாரு. அமுதே, உன்னை பருக வந்திருக்கும் இந்த கட்டிலம் காளையை பார். கையில் பால் சொம்போடு வந்திருக்கும் இந்த மாட்டுக்காரனை பாருமா. வசனம் சொன்னது போதும், போய் பால் குடிச்சிட்டு போய் படுங்க. என்னது? பாலை குடிச்சிட்டு படுக்கிறதா? உங்க அசட்டு கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. நான் பிஸியா இருக்கேன். இன்னதுக்கு நீ பேப்பர்ல வீடு தேடிட்டு இருக்க? அதான் அட்வான்ஸ் கொடுத்து வீடு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கூடிய சீக்கிரம் புது வீட்டுக்கு போக போறோம். அது சரி. நான் வீடு தேடுறேன்னு யார் சொன்னாங்க? நான் வேலை தேடிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன உளர்ற? நீ எதுக்கு வேலை தேடணும்? செல்லம்மா வேலைக்கு போய் படுற பாடு போதாதா? அவங்கள கவுக்கணும்னு என்னென்ன சதியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ வேலைக்கு போகணுமா? நான் ஒன்னும் கோட்டையை பிடிக்கிறதுக்காக வேலைக்கு போறேன்னு சொல்லல. ஏதோ எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகணும், கையில கொஞ்சம் காசு பொருளணும், அதுக்குதான். செல்லம் இங்க பாருடா, நீ எதுக்கு வேலைக்கு போகணும்? இன்னும் 10 மாசத்துல உன் மடியில குழந்தை தவள போகுது. இந்த நேரத்துல வேலைக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும்னா வயித்துல உள்ள நம்ம குழந்தை கோவிச்சுக்காதா? என்ன உளறீங்க? நான் கர்ப்பமா இருக்கேன்னு யார் சொன்னா? என்ன நீ ஜோக் அடிக்கிற? அன்னைக்கு நீ வாந்தி எடுத்ததா நானும் அம்மாவும் பார்த்தோம்ல. வாந்தி எடுத்தா வயித்துல குழந்தை இருக்கணும்னு சட்டமா? அமுதா, நீ என்ன சொல்ற? அன்னைக்கு நான் சாப்பிட்டது எனக்கு ஒத்துக்கல, அதனால வாந்தி எடுத்தேன். அம்மாவும் புள்ளையும் உடனே கர்ப்பமா இருக்கேன்னு ஊரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்ப நீ கர்ப்பமா இல்லையா? இல்ல இல்ல இல்ல. எத்தனை தடவை சொல்ல சொல்றீங்க? சரி, இந்த பாலக்குடி எதுக்கு? எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்ல நாள். செல்லம்மா எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூசிட்டு மறுபடியும் இன்னைக்கு எம்டியா பதவி ஏத்திருக்காங்க. இந்த நல்ல நாள்ல இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம மறுபடியும் புது வாழ்க்கையை தொடங்குவோம். உங்களுக்கு எல்லாத்துலயுமே விளையாட்டு. நான் சீரியஸா வேலை தேடிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நானும் சீரியஸா குழந்தைய தேடிட்டு தான் இருக்கேன். இன்னும் 10 மாசத்துல நீ குழந்தைய பெத்து கொடுக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் அம்மா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்தா அமுதா பாலக்குடி. கிட்ட வராதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். அமுதாவுக்கு கோவம் வருமா? அமுதா அப்படியே நெருப்பு மாதிரி கொதிச்சாலும் என் கைப்பட்டுச்சுன்னு வச்சுக்க, அப்படி சில்லுன்னு போயிடும் எல்லாம். எனக்கு மூட் சரியில்லை, வாந்தி வர மாதிரி இருக்கு. போங்க. அப்படின்னா உண்டாய் இருக்கியா? அம்மா அம்மா. ஐயோ, எப்ப பார்த்தாலும் குழந்தை குழந்தை குழந்தை. அம்மாக்கு பிள்ளைக்கு இதே பேச்சுதானா? என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க வெளில போய் படுங்க. என்ன அமுதா, சீரியஸா தான் சொல்றியா? நான் இவ்வளவு நேரம் விளையாட்டா சொல்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விளையாட்டுக்குள்ள யாரும் இங்க பேசல, சீரியஸா தான் சொல்றேன். நீங்க போய் படு. இல்ல நானே போய் படுக்கிறேன். இரு 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 இரு. என்ன இது புது பழக்கம்? இந்த பார், நீ எல்லாம் ஒன்னும் வெளியில போய் படுக்க வேண்டாம். நீ வேலையை பாரு. நான் என் வேலை என்ன, நான் தலகாணி கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிறேன். இல்ல, உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க வெளில போய் படுங்க. இல்ல அமுதா, நான் வெளியில போனா அம்மா அங்க இருப்பாங்க. ஏன்டா இங்க வந்து படுக்கிறேன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. இந்த டைம் வரைக்கும் உங்க அம்மா முழிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க எப்போ தூங்கி இருப்பாங்க. நீங்க போங்க. சீரியஸா தான் சொல்றியா? ஆமா, சீரியஸா தான் சொல்றேன். இல்ல அமுதா, நீ விளையாட்டா தான் சொல்ற. இல்ல, புடிங்க. ஏய், என்னாச்சு உனக்கு? பைத்தியம் பிடிச்சிச்சு. போங்க. பால் இருக்கு, பழம் இருக்கு.
என்ன அமுதா, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நான் இங்கேயே படுத்துக்கிட்டுமா? வாசு, இங்க என்னப்பா பண்ற? நீ இன்னும் தூங்கலையா? எனக்கு ஒரே கால் வலியா இருக்குப்பா, சரியா தூக்கமே வர மாட்டேங்குது. வயசானாலே இதான்ப்பா பிரச்சனை. வயசு போய் எனக்கே தூக்கம் வரல. என்னடா எடக்கு முடக்க அதை பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உள்ள தூக்கம் வரல, அதான் வெளியில வந்து படுக்கலாமே இங்க வந்தேன். நீ தூங்காம உட்காந்துட்டு இருக்க. ஏண்டா, அப்படின்னா நான் தினமும் தூங்குனதுக்கு அப்புறம் நீ இப்படிதான் இங்க வந்து படுத்துக்கிறியா? அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்குதான் வெளியில வந்து படுத்தேன், கரெக்டா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். ஒரு நாளும் இல்லாத திருநாளா அப்படி என்னடா ஆச்சு? அது வந்துமா, என் மேல ஒரே வேர்வை ஸ்மெல்லு, அவ அப்படியே கொமட்டிக்கிட்டு வருதுன்னா அதான் வெளியில படுக்கலான்னு வந்தேன். கொமட்டிட்டு வருதுன்னு சொல்லி உன்னை வெளியில விரட்டி விட்டுட்டாளா? ஐயோ, அவ வெளியில போய் படுத்துக்க சொல்லல, என்னால வாந்தி எடுத்துடக்கூடாதுன்னு தான் நான் வெளியில வந்து படுக்க வந்தேன். அப்படி போதா விஷயம்? டேய், என் மருமக நிஜமாலுமே புத்திசாலி தான்டா. அம்மா நீ என்னம்மா சொல்ற? இத பாரு, இந்த வேர்வை அது இதுங்கிறதெல்லாம் வெறும் சாக்கு போக்குடா. என்ன இருந்தாலும் அமுதா படிச்ச பொண்ணு இல்ல, அதான் நல்ல விவரமா யோசனை பண்ணிருக்கா. எனக்கு ஒன்னும் புரியல, தலையெல்லாம் சுத்துது. மண்டு மண்டு, கர்ப்பம் தரிச்ச 3 மாசம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லன்னா கர்ப்பம் கலைஞ்சு போயிடும்டா. அதான் அந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால வேர்வை அதுன்னு சொல்லி உன்னை பக்கத்திலேயே அண்டை விடாம துரத்தி இருக்கா. நீ ஏன் எதையாவது கற்பனை பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காத. முதல்ல நான் சொல்றத கேளு, உன் மருமக கர்ப்பமா இல்ல. டேய் வாசு, என்னடா குண்ட தூக்கி போடுற? அன்னைக்கு வாந்தி எடுத்தாளடா. அததாம்மா நானும் கேட்டேன், அன்னைக்கு எடுத்தது பித்த வாந்தியாம், நாமெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு அவ பொறுப்பு இல்லையா. நிஜமாவா சொல்ற? ஐயோ, இது என்னால நம்ப முடியலையேடா. அடி பாவி, என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாளேடா. இதை நீ நம்பிதான் ஆகணும். இதுக்கு மேல என்கிட்ட எதையாவது கேட்டு என் உயிரை எடுக்காத, என்ன தூங்க விடு. டேய் வாசு, என்ன டேய், என் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ இப்படி கும்பகர்ண நாடு தூங்க ஆரம்பிச்சிட்டியே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் சீதைக்கு ராமன் சித்தப்பங்கிற கதையா? ஒரு பேர குழந்தைக்காக நான் ஏங்குற ஏக்கம் அவளுக்கு தெரியாது. எல்லாத்தையும் கண்ணார பார்த்துட்டு இப்ப கர்ப்பம் இல்லைன்னு சொல்றாளே. ஐயோ ஐயோ, வாசு, ஸ்னேகா, நீ வந்துட்டியா? எங்க நீ என்ன கைவிட்டுடுவியோன்னு நான் பயந்து போயிட்டேன். வக்கீலோட வந்திருக்க, ரொம்ப தேங்க்ஸ். நீ ரொம்ப நல்லவ ஸ்னேகா, ரொம்ப நல்லவ. நீ எப்படி இருக்க கோமதி? என்ன நடிக்கிற? அடுக்கடுக்கா துரோகத்தை பண்ணிட்டு இப்ப என்ன பார்த்து துடிக்கிறியாக்கோ? ஸ்னேகா, என்ன பேசுற நீ? ஏய், உனக்காக தானே நான் கம்பி எண்ணிட்டு இருக்கேன், அத மறந்துட்டு நீ இப்படி பேசிட்டு இருக்க? இதப்பா, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? நீ சொன்னதானே நான் செஞ்சேன். கிழிச்ச பெரிய ப்ரொஃபஷனல் கில்லர் தான் பேரு.
கொலைய உருப்படியா பண்ண தெரியல, பேசுறா பேச்சு. ஸ்னேகா, ஏய் வாய் மூடு. இவன் பேரை நீ சொல்லாத. அந்த யோகியதை உனக்கு இல்ல. அந்த அளவுக்கு 1 2 3 சொதப்பல் பண்ணிருக்க. 1க்கு 9 அடியால் இருந்தும் சரியா கத்திய சுருவறதுக்கு வக்கில்ல. பெருசா பேசுற. சரி, 2வது அந்த ஆளை போட்டு தள்ளிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுறேன்னு எங்க கிட்ட பணத்தை வாங்குறல, எதுக்கு போகல? அது இல்ல, நான் நிஜமாலதான் கிளம்புனேன். ஆனா என்ன ஆனா? என்னன்னு பதில் சொல்லு. இல்ல, அது போக முடியாதபடி ஒரு சிக்கல் வந்துருச்சு. அப்படி என்ன சிக்கல்? சொல்றா, அது என்னோட பிரச்சனை. ஓ, 3வது தப்பு. மாட்டினதான் மாட்டின. அவர் பேரை சொல்லாம இருந்திருக்கலாம்ல. நேரம் பார்த்து நானே அந்த ஆளை போட்டு கொடுத்திருப்பேன். நீ வேற உன் பங்குக்கு தனியா ஒரு டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், நீ கூலிக்கு மாரடிக்கிற. எதுக்கு அந்த ஆளை போட்டு கொடுத்த? ஐயோ ஸ்னேகா, அதான் நான் பண்ண ஒரே தப்பு. அதுவும் நான் வேணும்னு பண்ணல. சாலா, உங்க ஊர் போலீஸ் பண்ண டார்ச்சர்ல நான் எப்படியாவது தப்பிக்கணும், ஏதாவது பேர் சொல்லணும்னு சொன்னதான் அந்த பேரு. சத்தியமா மாட்டி விடணுங்கிறதுக்காக நான் சொல்லல. அப்படியே நான் மாட்டி விடணும்னு நினைச்சிருந்தா உன் பேரை சொல்லிருக்கலாமே. எதுக்கு அந்த ஆளோட பேரை சொல்லணும்? புரியுது காமினி, உன்னோட கதற இல்ல. எங்க ஊர் போலீஸ பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால எனக்கு இப்போ உன் மேல இரக்கம் கூட வந்துருச்சு. அவரை இப்பதான் வெளியில எடுத்த, இப்போ உன்னை வெளியில எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஸ்னேகா, நிஜமாவா சொல்ற? என்னால நம்பவே முடியல. உனக்கு இவ்வளவு இறக்கப்படுற மனசா? இது தெரியாம உனக்கு நான் ஒரு துரோகம் பண்ணிட்டேன். விடு விடு, முடிச்சு போன கதையாச்சு. அதை எதுக்கு ரீவைண்ட் பண்ணி புலம்பிட்டு இருக்க? இல்ல ஸ்னேகா, இது புது கதை. இதுதான் நான் உனக்கு மனசார பண்ண துரோகம். என்ன சொல்ற நீ? ஆமா ஸ்னேகா, நீ சொன்ன மாதிரி நான் செல்லம்மாவோட குழந்தைய கடத்தினேன். அதான் செத்து போச்சு. அது சாகல ஸ்னேகா, இன்னும் உயிரோட தான் இருக்கு. எங்க ஆளுங்க கிட்ட தான் இருக்கு. சபாஷ், சூப்பர் டர்னிங் பாயிண்ட் ஸ்னேகா. நீங்க வரப்ப கூட நான் தடுத்தேன். இவளுக்கெல்லாம் இறக்கம் காட்டாத நான் சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட. உனக்கு கை மேல பலன் கிடைச்சிருக்கு. அப்பவே உன்னோட பதட்டம், இந்த டென்ஷன் இதெல்லாம் பார்த்து எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நீ போய் சொல்றியோன்னு. அது இப்ப சரியா போச்சு. குழந்தை எங்க இருக்கு? என் கூட்டத்துல தான். என் கூட்டத்துல பிச்சை எடுக்கிற மல்லிகாங்கிற பொம்பளை கிட்ட இருக்கு. அனில் கருப்புத்துறை கூட இது தெரியும். வெயிட், கருப்புத்துறை வடமல மச்சான்? ஆமா, அவனே தான். அவன் என்னையே ஏமாத்தி என் கூட்டத்துக்குள்ள சேர்ந்திருக்கான். ஸ்னேகா, இந்த 3 பேர்ல நீ யார பிடிச்சாலும் குழந்தை கண்டிப்பா உன் கைக்கு வந்துரும். தேங்க்ஸ், இது போதும். மத்தத நான் பாத்துக்கிறேன். கோமதி, வக்கீல கூட்டிட்டு நீ கிளம்பு. வாங்க. ஸ்னேகா, வக்கீல் போறாரு. அவர் என்கிட்ட எதுவும் பேச வேண்டாமா? அப்ப நீ என்ன வெளியில எடுக்கலையா? உன்னை எதுக்கு நான் வெளியில எடுக்கணும்? இதுக்கு மேலதான் உன்கிட்ட எந்த ரகசியமும் இல்லையே.
உன் சரக்கு காலி ஆயிடுச்சு. ஸ்னேகா, உன்னை நம்பி நான் உண்மையை சொன்னது. Shut up. உண்மையை சொன்னியா? பண்ண துரோகத்தை ஒத்துக்கிட்ட. அதுக்கு நீ தண்டனை அனுபவிக்க வேண்டாம். அனுபவம். ஸ்னேகா, ஸ்னேகா, சாலா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.